மிஸ்டர் மணி, ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் இன்னும் 5 மினிட்ஸ்ல மீட்டிங் ஹால்ல அசெம்பிள் ஆயிருக்கணும் என்று கட்டளையான குரலில் கூறினான் தினேஷ். ஓகே பாஸ் என்ற மணி அதற்கான வேலைகளை முடித்துவிட்டு மீண்டும் கேபினுக்கு அனுமதி கேட்டு உள்ளே வந்தவன், பாஸ், எல்லாரும் அசெம்பிள் ஆயிட்டாங்க என்று தகவல் கூறினான். மணியுடன் சேர்ந்து மீட்டிங் ஹாலுக்கு வந்தான் தினேஷ். அவன் உள்ளே நுழைவதற்கு முன்னால் ஹாலில் சின்ன சலசலப்பு சத்தம் இருந்தது. பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டபடி நிமிர்ந்த நடையுடன் தீட்சண்ய பார்வை பார்த்தவாறு அவன் வருவதைக் கண்டு அனைவரும் தன்னால் அமைதியாகிவிட நிமிர்ந்து அமர்ந்தனர். மணி மைக்கை நீட்டினார். அதை வாங்கியவன், குட் மார்னிங் டு ஆல் என்று தினேஷ் சொன்னதும் அனைவரும் குழப்பத்துடன் விஷ் செய்ய, வெல், இப்போ எதுக்கு எல்லாரையும் அசெம்பிள் ஆக சொல்லியிருக்கேன்னு யோசிக்கிறீங்களா என்று கேட்டான். அனைவரின் தலையும் ஆம் என்று மேலும் கீழும் ஆடியது. எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களை பத்தி ஓரளவுக்கு எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு என்ன தெரியாதுல்ல? நோ ப்ராப்ளம். நானே என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் இந்த கம்பெனியோட சிஇஓ தினேஷ் கார்த்திக். இதுக்கு முன்னே என்ன இந்த கம்பெனியில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, லீவ் இட். இப்போ விஷயம் என்னன்னா, நான் ஆஃபீஸில் இல்லைன்னு அதை நிறைய பேர் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. எதுக்கு இந்த வேலை? நீங்கள் பண்ணுற வேலைக்கு நான் எப்போவாவது லேட்டாக சம்பளம் கொடுத்துருக்கேனா? இல்லை சம்பளம் போடாமல் போட்டாச்சுன்னு ஃபோர்ஜரி பண்ணியிருக்கேனா? ஒரு கம்பெனியில் முதலாளி இல்லைனாலும் அது ரன் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் நம்பிக்கையான தொழிலாளி தான். நீங்கள் அந்த நம்பிக்கையை இந்த முறை உடைச்சிட்டீங்க. முக்கியமான ஃபைல் எடுத்து ஆப்போசிட் கம்பெனிக்கிட்ட ஒப்படைக்கிறது, கம்பெனி கணக்கு வழக்கெல்லாம் பொய்யா காமிச்சு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் என்ன மாதிரியான செயல் என்றவன் சம்பந்தப்பட்ட இருவரையும் அனைவரின் முன்பும் நிற்க வைத்து அவர்களை பிளாக்மார்க் செய்தவன் மணி ஆச்சரியமாக பார்த்தார். போலீஸ் ஆபீசர் உள்ளே வந்து அவர்களை இழுத்துச் செல்ல பார்த்து கொண்டிருந்த மற்றவர்களுக்கு தான் பயமாக இருந்தது. சின்னதோ பெருசோ, என் கம்பெனி விஷயம் வெளியே கசியுதுன்னா அதுக்கு காரணம் பொண்ணோ பையனோன்னு யோசிக்க மாட்டேன். அவங்களுக்கும் இதே நிலைமை தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் போலாம், அவங்கவுங்க வேலையை பாருங்க என்று சிம்ம குரலில் கர்ஜனையுடன் கூறவும் பயம் கலந்த ரசனையுடன் அனைவரும் அவனைதான் பார்த்தனர். மீட்டிங் ஓவர் என்றதோடு அங்கிருந்து நகர்ந்தான் தினேஷ். மேனேஜர் அனைவரையும் கிளம்ப சொன்னதும் மீட்டிங் ஹாலில் இருந்து ஒவ்வொருவராக அவர்களின் இடத்தை நோக்கி நகர, டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்தமர்ந்த மாலினி, அடியே வர்ஷா, நம்ம சிஓ செம்ம அழகுல. ஆனா என்ன, என்னை விட கொஞ்சம் கலர் கம்மிதான். ஆனாலும் பார்க்க கம்பீரமா ஆளுமையா அசத்தலா இருந்தாருல்ல என்று கேட்க, அவளை ஒரு லுக் விட்ட வர்ஷாவுக்கு எங்கேயாவது சென்று முட்டிக்கொள்ள வேண்டும் போல இருந்தது. நீ ஏன் லூசு மாதிரி பேசுற மாலினி? யார் அழகா இருந்தாலும் லவ் பண்ணிடுவியா? அது ஒரு ஃபீல். அழகா பார்த்தோ ஆளுமையை பார்த்தோ அந்த ஃபீல் வராது. நீ அவர் பேசும்போது கவனிச்சியா? அவரு ஆண்கள் பக்கம் மட்டும்தான் பார்த்து பேசினாரு. வருஷனாப்புல கூட பொண்ணுங்க பக்கம் அவர் பார்வை விழவே இல்லை. தேவையில்லாம ஏதாவது பண்ணி உன் இமேஜை நீயே டேமேஜ் பண்ணிக்காத. அந்த 2 பேரோட நிலைமைய கண்கூட பார்த்துதானே? கம்பெனி விஷயத்துல தப்பு பண்ணவங்களுக்கே அந்த நிலைமைனா, அவர் விஷயத்துல நீ நெருங்குனா என்னன்னு யோசிச்சுக்கோ என்றால் தோழியாக நல்வழிப்படுத்த. நான் உன்கிட்ட அட்வைஸ் கேட்க விரும்பல. என்னோட விருப்பம் போல தான் நான் எதுனாலும் பண்ணுவேன். ஜஸ்ட் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். ஃப்ரெண்டுன்னு சொன்னா என்னமோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுற என்று கரித்து கொட்டிய மாலினி அவளின் வேலையை தொடர, இவெல்லாம் பட்டாதான் திருந்துவா. ஃப்ரெண்டுன்னு சொன்னாலாம். என்னெல்லாம் யார் இங்க ஃப்ரெண்டா பார்க்குறாங்க? என்னை யூஸ் பண்ணிக்க தானே ஃப்ரெண்டுன்ற போர்வைக்குள்ள வராங்க என்று மனதுக்குள் நினைத்த வர்ஷா அதை முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. தினேஷின் கேபினுக்குள் அனைத்து ஃபைலையும் வைத்துவிட்டு வெளியில் வந்த மணி நெஞ்சில் கையை வைத்து, செம்ம ஸ்மார்ட்டா சிஓ, ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல யாருன்னு கண்டுபிடிச்சு தண்டனையும் கொடுத்துட்டாரு. வா, இத்தனை நாள் நான் மண்டை காஞ்சு போய் சுத்தினதுக்கு வெறும் 2 நிமிஷத்துல தீர்வு கொடுத்துட்டாரு. அதான் ஒரு சிஓவா இருக்காரு. நான் மேனேஜராவே களத்தை ஓட்டுறேன் என்று மனதில் நினைத்துக்கொண்டு வேலையை பார்த்தார். அகில் பைக்கை இயக்கிக் கொண்டிருக்க அகிலா பின்னால் அமர்ந்திருந்தாள். இருவரும் ஒரு வார்த்தை பேசிக்கொள்ளவில்லை. அகிலாவுக்கு தெளிவாக விளங்கியது,
அவன் கோபம் குறையவில்லை என்று. அதை நினைத்து அவளுக்கு சற்று வருத்தம்தான். காரணம், அவள் மேல் அவளை பொறுத்தவரை தவறில்லை. அது அவனுக்கும் தெரியும். அவனுக்கு புரியும் என்று அகிலாவும் அறிந்ததுதான். ஆனால் ஏன் வீண் வரட்டு கோபம் என்றுதான் அவளின் யோசனையே. அவளின் அமைதியை உணர்ந்த அகில், என்ன எதுவுமே பேசாம அமைதியா வரா? ஒருவேளை கபாலம் கலங்கி காத்தோட கரைஞ்சிடுச்சோ? வெறும் உடம்பு மட்டும்தான் பின்னாடி இருக்கோ என்னவோ என்று கிண்டலாகவே நினைத்தவன் பைக்கை நிறுத்தினான். அகிலா அவனை புரியாமல் பார்க்க, திரும்பி அவளை பார்த்த அகில், அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இங்கிருந்து நடந்தே போ என்றதும் அகிலா இறங்கி கல்லூரியை நோக்கி நடக்க, அகில் பைக்கில் பறந்து விட்டான். அவனுக்காக காத்திருந்த நந்தா அவனை முறைத்து கொண்டே, ஏண்டா டேய், கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியாவது சொன்னியாடா? நீ என்ன ஒரு ஃப்ரெண்டாடா என்று கேட்க, அவனின் தோளில் செல்லமாக தட்டிய அகில், எங்கடா சொல்ல நேரம் இருந்தது? என்னமோ பத்திரிக்கை அடிச்சு கால நேரம் பார்த்து ஊர் ஜனத்துக்கு ஃபுல்லா சொல்லி அவ கழுத்துல தாலி கட்டின மாதிரி கேட்குற. நானே இன்ஸ்டன்ட் மாப்பிள்ளையா மாறினேன், நீ வேற என்று சலித்தவாறே கூறினான். நிவேதா சொன்னாடா, அகிலா இப்படி பண்ணுவான்னு நினைக்கல. விடுடா, முடிஞ்சதை பத்தி பேச என்ன இருக்கு? சரி, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம். இந்த நிவேதா கிட்டே சொல்லிடு. தெரியாம கூட உளறிடாதடா என்றான் அகில். அவ உன்கிட்ட பேசுறாளா? அதெல்லாம் பேசாம எங்க போவா? புருஷன் போஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்ரா என்று சிரித்தான் அகில். நந்தாவும் அவனுடன் சிரிப்பில் இணைந்து கொண்டான். ஆர் யூ ஓகே அகிலா என்று நிவேதா கேட்க, யா ஓகேடி. ப்ரொஃபசர் உள்ளே வரவும் அவர்களின் பேச்சு தடைபட, நீங்க பண்ணின ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க, லேட் பண்ண வேண்டாம் என்று சொன்னதும் அனைவரும் அதற்கான வேலையில் இறங்கினர். நாட்கள் மெல்ல நகர்ந்தது. சற்று தெளிந்த நீரோடை போல தினேஷ் மோகனாவின் வாழ்க்கை சென்று கொண்டிருக்க, அப்படி இருந்தால் எனக்கு பொறுக்குமா? ஆப்பு கம்மிங். 5 நாட்கள் கடந்த நிலையில் மோகனா எக்ஸாம்ஸ் அத்தனையும் கம்ப்ளீட் செய்துவிட, தினேஷ் ஆபீஸில் தான் குடியிருந்தான். அவனுக்கு வேலை பெண்டை கழட்டியது. வருடக்கணக்கில் பெண்டிங்கில் இருந்ததையெல்லாம் அலசி ஆராய்ந்து சரிபார்த்து திருத்தவே அவனுக்கு நேரம் சரியாக இருந்தது. கணினியில் கண்ணும் கருத்துமாக கண்ணை பத்திருந்தவனின் போன் தன் இருப்பை உணர்த்த, கணினியின் திரையை பார்த்தவாறே ஒரு கையால் போனை அட்டன் செய்து காதுக்கு கொடுத்தவனின் மற்றொரு கை லாவகமாக கீபோர்டில் விளையாடி கொண்டிருந்தது. மாமா, எத்தனை முறை கால் பண்றது? ரொம்ப பிஸியா என்று மோகனா கேட்க, டைப் செய்வதை நிறுத்திய தினேஷ், எரர் செக் பண்ணிட்டு இருந்தேன், அதான் எடுக்கலடி என்றான். டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உங்க குரலே ரொம்ப லோவா இருக்கு. சாப்பிட்டீங்களா? எப்போ வீட்டுக்கு வருவீங்க என்று மோகனா கேட்க, 6 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்டி. மாமா, மணி இப்பவே 7. அப்போ நீங்க மதியம் சாப்பிடவே இல்லை, அப்படிதானே? காலையில இருந்து அப்படி என்னதான் வேலை என்று சற்று கோபமாக கேட்டாள். மணியை பார்த்துவிட்டு மனைவியிடம், கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்டி. சாரி சாரி, நான் டைம் பார்க்கவே இல்லை, நான் கிளம்புறேன், வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் என்றவன் காலை கட் செய்துவிட்டு திரையை அணைத்தவன் லேப்டாப் பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான். நைட் ஷிஃப்ட் ஆட்கள் மட்டும் வேலை செய்து கொண்டிருந்தனர். மணி அவர்களை மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்க, மிஸ்டர் மணி என்று அழைத்தான் தினேஷ். எஸ் பாஸ் என்றவாறே அவன் அருகில் வந்தார் மணி. பிஏவுக்கான இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணுங்க. அனுபவம் இருக்கவங்க வேண்டாம், அனுபவம் இல்லைனாலும் நம்ம இங்க சொல்லி கொடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், தெரிஞ்சவங்களா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா நமக்கு ஆப்போசிட்டா நிறைய ஆப்பு இப்ப இருந்தே தயாராயிட்டு இருக்கும். கொஞ்சம் கவனமா செலக்ட் பண்ணுங்க என்றான் அழுத்தமாக. என்று மணி தலையாட்டவும் அங்கிருந்து கிளம்பினான் தினேஷ். காலேஜில் இருந்து அகிலா இருவரும் வீட்டிற்கு வந்தனர். ஃப்ரெஷ் ஆகிவிட்டு ஹாலுக்கு வந்த அகில் சோஃபாவில் அமர, அத்தை நீங்க உட்காருங்க, நான் போயிட்டு காஃபி போடுறேன் என்றவாறே சரஸ்வதி தாண்டி சென்றாள் அகிலா. அடுத்த சில நிமிடங்களில் ஆவி பறக்க காஃபியை தயாரித்து எடுத்து வந்தவள் இருவருக்கும் கொடுத்துவிட்டு தானும் ஒன்றை எடுத்துக்கொண்டு கணவன் அருகில் அமர்ந்து கொள்ள, மோகனா கீழே இறங்கி வந்தாள். காஃபி சூப்பர் அகிலா. தேங்க்ஸ் அத்தை. அத்தை, அகிலாவுக்கு காஃபி போடுறது மட்டும் இல்ல, சமைக்கிறதும் சூப்பரா வரும். நான் தான் சொன்னனே,
எங்க அம்மாவும் இவளும் தான் சமையல் பார்ட்னர்ஸ் என்று சிரித்தவாறே கூறினாள் மோகனா. என்று சரஸ்வதி சின்னதாக சிரிக்க, உனக்கும் எடுத்துட்டு வருவாடி என்று அகிலா கேட்க, வேண்டாம் உண்டு, நீயே குடி என்று விட்டாள் மோகனா. அகிலாவின் கண்கள் அகிலை ரகசியமாக ஆராய, காஃபியை சுவைத்த கள்ளனோ மனதுக்குள்ளே மைண்ட் ப்ளோயிங் என்று சொல்லிக் கொண்டானே தவிர வாயை திறக்கவில்லை. 7:10க்கு வீட்டிற்கு வந்தான் தினேஷ். ஹாலில் அமர்ந்து அனைவரும் அரட்டை எடுத்துக் கொண்டிருக்க, மனைவியின் புன்னகை படைந்த முகத்தைக் கண்டு புன்னகைத்துக் கொண்டான் அவன். கடந்த சில நாட்களாக அவளுடன் பேசவே நேரம் அரிதாகத்தான் கிடைத்தது. அவளும் எக்ஸாம் என்று ஓடிக்கொண்டிருக்க, இவனும் வேலை என்று அதையே கட்டிப்பிடித்து அங்கேயே கடையை போட்டுவிட்டு இருக்க, இருவருக்கும் இடையே சற்று இடைவெளி குறைந்தாலும் மனதளவில் நெருங்கிதான் நின்றனர். வாடா, என்ன அங்கேயே நிக்கிற, காஃபி போடவா என்று சரஸ்வதி கேட்கவும் தான் மோகனா மற்றவர்களும் திரும்பி பார்த்தனர். இல்லம்மா, டைம் ஆயிடுச்சுல, சாப்பாடே எடுத்து வைங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று விட்டு மனைவியைக் கண்டு யோசனையுடன் அறைக்கு சென்றான். மோகனா அகிலா உதவி புரிய சரஸ்வதி சமைத்தவற்றை டைனிங் ஹாலில் அடுக்கினார். அனைவரும் அமைதியாக சாப்பிட்டு முடித்தனர். சுண்ட பால் காய்ச்சி அதை கிளாஸுக்கு மாற்றி எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்தாள் மோகனா. பால் கிளாஸை வாங்கி கொண்டான் தினேஷ். கதவை தாளிட்டு கையை பிசைந்தவாறு அவனை கண்டாள் மோகனா. என்கிட்ட என்ன சொல்லணும் என்று தினேஷ் கேட்கவும் ஆச்சரியமாக அவனை பார்த்த மோகனா, எப்படி மாமா என்று சிறு புன்னகையுடன் கேட்க, கண்ணுல கொள்ள கேள்வி தேக்கி வச்சுட்டு என்னையே தேடுறியே, சொல்லு, என்ன சொல்லணும் என்று தினேஷ் கேட்க, யூஜி முடிஞ்சது மாமா, நான் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணலான்னு இருக்கேன், வேலைக்கு போகணும்ல என்றாள் மோகனா. வேலைக்கெல்லாம் போக வேணாண்டி, அதெல்லாம் ஒத்து வராது, நீ வீட்லயே இரு என்றான் தினேஷ். நான் வீட்ல இருக்கவா மாமா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சேன், நான் வேலைக்கு போகணும் மாமா. இந்த விஷயத்துல உன் இஷ்டத்துக்கு என்னால தலையாட்ட முடியாது, நீ வீட்ல தான் இருக்கணும், வேலைக்கெல்லாம் விட முடியாது, நீயா முடிவெடுக்க, இது ஒன்றும் டேஷ் கிடையாது, என் முடிவு தான் உன் வாழ்க்கைக்கும் என்று அதிகாரமாக கூறினான் தினேஷ். நோ, எப்படி நீங்க முடிவெடுக்கலாம், நான் வேலைக்கு போவேன் என்றால் அடமாக. விளையாடாதடி, நான் அனுமதி கொடுத்தாதான் நீ அடுத்தடுத்து பண்ணணும், மேல படிக்கிறதா இருந்தா சொல்லு, படிக்க வைக்கிறேன், வேலைக்கெல்லாம் அனுப்பவே முடியாது என்றான் கட்டளையாக. நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்ல உங்ககிட்ட விளையாட, படிச்சிருக்கேன், அதுக்கு தகுந்த வேலைக்கு போவேன், ஏன் மாமா வேண்டான்னு சொல்றீங்க, அனுப்பி விடுங்களேன் என்றாள் கெஞ்சலாக. ஃபைனலா சொல்றேன், நீ வேலைக்கு போகக்கூடாது, புரியுதா என்று கர்ஜனையாக கூறினான் தினேஷ். நான் வேலைக்கு போறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்பவும் சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்காது, என் வாழ்க்கையில இருந்து நீங்க போயிட்டா நான் தனியா வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு வேலை அவசியம், நான் மரியாதையா வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட அடிபணிஞ்சு 5க்கும் 10க்கும் கையை நீட்டணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை என்ற கோபத்தில் தாறுமாறாய் வார்த்தைகள் வந்து விழுந்தது. தினேஷ் ஒரு நொடி அதிர்ந்து நின்றவன் அவள் நிறுத்தியதும் யோசிக்கவெல்லாம் இல்லை. பலார் பலார் என்று அவளின் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தான். கன்னத்தில் வலியை உணர்ந்த பின்புதான் பேசிய வார்த்தையின் வீரியத்தை உணர்ந்தாள் மோகனா. நிமிர்ந்து அவனை பார்த்து மாமா என்று தவிப்பாக அழைக்கவும், சீ என்று முகத்தை சுளித்து தினேஷ் மீண்டும் ஆக்ரோஷமாக அவளின் கன்னத்தில் கைப்பறித்தான். என்ன வார்த்தடி பேசுற, நான் உன்கிட்ட அடிபணிஞ்சு நடன்னு எப்பவாவது சொன்னனா, இல்ல செயல்ல தான் காட்டியிருப்பனா, எப்பவும் நான் உன்னை அடிமையா நடத்தணும்னு யோசிச்சது கூட கிடையாது, நீ என்னையே ஆள்ற ராணி, மகாராணி, என்னென்ன வார்த்தை விடுற, நான் விட்டுட்டு போனா உனக்கு ஒரு இன்கம் வேணும், அதுக்கு இப்ப இருந்தே உன்னை தயார்படுத்திக்கிற, நல்லா கேட்டுக்கோ, நான் ஒன்றும் பொறுக்கி கிடையாது உன்னை பாதியிலே விட்டுட்டு போக, என் வாழ்க்கையில முதலும் கடைசியும் நீ மட்டும்தான், நீயே என்னை விட்டுட்டு போனாலும் நான் தேடி வருவேன். ச்சே, என்னை பத்தி உன் மனசுல இவ்ளோ கேவலமான எண்ணம் இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் வார்த்தையால வதைக்க உன்னால மட்டும்தான் முடியும். பேசுற வார்த்தை உன்னை காயப்படுத்துமேன்னு யோசிச்சு யோசிச்சு பேசுறேன் நான். ஆனா நீ கேட்கவே நாக்கு கூசுது. இந்த மைண்ட் செட்ல இருக்கவ எதுக்குடி என் கூட பெட் ஷேர் பண்ற? நெருங்கி வரும்போது ஒதுங்கி போடான்னு துரத்தி விட வேண்டியது தானே? அப்புறம் நான் விலகுனா இன்னொருத்தன் கூட வாழ்க்கையை லீட் பண்ணலாம்ல என்றவன்
அவளின் முகத்தை பார்க்க பிடிக்காமல் அங்கிருந்து விறுவிறுவென்று கீழே சென்று விட்டான். மண்டியிட்டு அமர்ந்தாள் மோகனா. அவள் பேசிய வார்த்தை, அவன் கொடுத்த பதில் அனைத்தும் அவளை உலுக்கியது. ச்சே, நான் ஏன் அப்படி பேசினேன்? நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது. சாதாரணமா சொல்லிட்டேன். அவருக்கு எப்படி வலிச்சிருக்கும்? நான் பேசின வார்த்தை என் காதல் மேல வச்ச நம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு சமம் தானே. ஒவ்வொரு முறையும் அவரோட ஃபீலிங்கோடவே விளையாடுறேன். ஈஸியா காயப்படுத்தி விட்டுறேன். ஏன் தான் கோவத்துல எடக்கு மடக்கா வார்த்தை வருதோ என்று எண்ணியவளுக்கு அவன் அறிந்தது வேறு ஜிவுஜிவு என்று வலியை கொடுத்தது. காரை பப்பில் நிறுத்திய தினேஷ் கோபத்துடன் உள்ளே நுழைந்தவன் ஆடிக்கொண்டிருந்த மங்கைகளை கண்டு கொள்ளாமல் அங்கிருந்த விஐபி கோட்டாவில் அமர்ந்து தேவையானதை ஆர்டர் செய்து அது வந்ததும் மொத்தமாக வாய்க்குள் சிரித்தான். தினேஷ் உள்ளே நுழைவதை கண்ட மாலினி அவன் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்து, பாஸ், நீங்க தனியா வந்திருக்கீங்களா? நான் கம்பெனி கொடுக்கவா என்று குலைந்தவரை கேட்டாள். நிமிர்ந்து அவளை கண்கள் சிவக்க பார்த்த தினேஷ், நோ நீட் என்றவன் முகத்தை சுளித்து திரும்பிக் கொண்டு, ச்சே, ஒரு இடத்துல தனியா இருக்க விட மாட்டாங்க போல. இது என்ன பொண்ணோ, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட வந்து குழஞ்சிக்கிட்டு என்று மனதில் நினைத்தவன் பணத்தை வைத்துவிட்டு அங்கிருந்து நகர முகத்தை சுளித்து அவமரியாதை செய்தவனை குரோதத்துடன் பார்த்தாள் மாலினி. வீட்டிற்கு வந்து விட்டான் தினேஷ். வெளியில் தங்க அவனுக்கு ஒப்பவில்லை. மனைவியின் நினைவு வேறு அலைக்கழிக்க, குடித்ததில் அவளை வேறு உடல் வேறு கேட்க, இரண்டையும் கட்டுப்படுத்த முடியாமல் எதிரில் வந்த வாகனங்களுக்கெல்லாம் பயத்தை காட்டிவிட்டுதான் வீடு வந்து சேர்ந்தான். மோகனா அவன் போகும்போது எந்த நிலையில் இருந்தாலோ அதே நிலையில்தான் அமர்ந்திருந்தாள். கதவை திறந்து உள்ளே வந்தவன் மனைவியின் நிலையை கண்டு, எப்படி நடிக்கிறா, சரியான நடிப்புக்காரி. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு கண்ணை கசுக்கிறது பாப்பா மாதிரி என்று நினைத்தவன் பூச்சாடியை எடுத்து உடைத்தான். பூச்சாடி உடைந்து அவளின் பாதத்தை பதம் பார்க்க என்று முனகியவாறே நிமிர்ந்தாள் மோகனா. அவன் வந்ததை உணர்ந்தால்தான். பேசிய வார்த்தை குத்தவும் அவனை நிமிர்ந்து பார்க்க கூசியது அவளுக்கு. கதவை தாளிட்டு திரும்பிய தினேஷ், என்னடி அழுது நடிச்சு முடிச்சிட்டியா? வார்த்தையில குத்தி கிழுகிறது உனக்கு என்ன புதுசா என்ன? பேசிட்டு அழுது நடிக்கிறதும் தான். நீ ஏன் அழுகிற? உனக்கு கட்டாய தாலி கட்டின பாரு, நான் தான் தலையோ அடிச்சுக்கிட்டு அழணும் என்றான் கோபமாக. எழுந்து அவன் அருகில் வந்த மோகனா, சாரி மாமா, நான் என்று சொல்ல வரும் முன்பே அவளின் இதழை பட்டென கவ்விக்கொண்டான் தினேஷ். அவன் புஜத்தை இறுக்கமாக பற்றிய மோகனா அவனிடமிருந்து விலக முயற்சி செய்தாள். அவனின் நெருக்கம் அவளை சுகமாக வதைத்தாலும் நிதானத்தில் இல்லாதவனின் நெருக்கம் அவளுக்கு குமட்டதான் செய்தது. விடுமாமா என்று அவளின் எதிர்ப்பையெல்லாம் எரித்து பொசுக்கிய தினேஷ் அவளின் கெஞ்சலை கொஞ்சமும் காது கொடுத்தே கேட்கவில்லை. அவளின் திமிரலை அடக்கி கெஞ்சலை பொசுக்கியவன் அவளிடம் கணவனுக்கான உரிமையை எடுத்துக்கொள்ள வெறுத்து போனாள் மோகனா. இது 2வது முறை அவளின் அனுமதி இல்லாமல் அவன் நெருங்குவது. 2 முறையுமே கோவத்தில்தான். அதுவும் இம்முறை சற்று வன்மையாக அவன் கையால அவளோ துவண்டு போனாள். இரும்பு தேகத்துக்கு சொந்தக்காரன் அவளை வன்மையாக கொண்டாடி தீர்த்தான். அவனின் செயலில் கோபத்தின் வீரியம்தான் கொடுங்கோல் ஆட்சியாக இருக்க, அவனை அணைத்து ஆசுவாசப்படுத்தினாலும் அவன் மென்மையை கடைபிடிக்கவே இல்லை. வன்மையை மட்டும்தான் வக்கணையாக வைத்துக்கொண்டு வதைத்து அவளை மயக்கத்திற்கு கொண்டு சென்றான். மனைவியின் நிலையறியாமல் காதலிலும் கோவத்திலும் அவள் வேண்டுமென்ற அதீத ஆசையிலும் அதை வன்மையாக அவளிடம் காட்ட, மென்மையான மனம் கொண்டவள் அவனின் வன்மையில் பயந்தாலும் தன்னை அவனுக்கு கொடுக்க தயாராகத்தான் இருந்தாள். கோவத்தில் அவன் மூர்க்கமாக மாறவும் அது உடலளவில் வலியை கொடுக்க பெண் மயக்க நிலையை எட்டினாள். அதை அவளின் மணவாளன் அறியவில்லை. கடந்த நாட்களாக அவளை விட்டு பிரிந்திருந்ததற்கும் சேர்த்து வேலை செய்தவன் இனி மனதளவில் பிரிவதற்கான வேலையையும் சிறப்பாக செய்துவிட்டு விலகினான்.